ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு ஷார்ட் மினி லவ் ஸ்டோரியை தான் பார்க்க போகிறோம். ஃபயர் ஃபைட்டராக இருக்க நம்ம ஹீரோ, டாக்டராக இருக்க நம்ம ஹீரோயின், இவங்க 2 பேரும் சின்ன வயசுலேயே லவ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஹீரோயின் நம்ம ஹீரோவை பிரேக்கப் பண்ண ரொம்ப வருஷம் கழித்து நம்ம ஹீரோயின் டாக்டராக இருக்கிறத பார்க்குறாரு. ஆனால் ஹீரோ மாஸ்க் போட்டு வந்தனால நம்ம ஹீரோயினுக்கு அடையாளம் தெரில. ஆனால் ஹீரோவுக்கு நல்லாவே அடையாளம் தெரிஞ்சிருது இது நம்ம ஹீரோயின் தான்ட்டு. அதனால் ட்ரீட்மெண்ட் கூட எடுத்துக்காமல் வெளில போயிடுறாங்க. ஹீரோயினுக்கு சடனாக ஞாபகம் வருது, நான் எங்கேயோ இந்த ஃபேஸை பார்த்துருக்கேனே அப்படின்ட்டு ஞாபகம் வந்து ஓடுறாங்க அவனை தேடி, நம்ம ஹீரோவை தேடி. ஆனால் ஹீரோ அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. அப்படி என்னதான் ஃப்ளாஷ்பேக்கில் இவங்களுக்குள்ளே நடந்துச்சு, எப்படி 2 பேரும் பிரேக்கப் பண்ணாங்க அப்படின்ட்டு இப்போ காட்டுறாங்க. என்னன்னா ஃப்ளாஷ்பேக்கில் ஹீரோயினுக்கு ப்ரொப்போஸ் பண்ண நம்ம ஹீரோ, அதெல்லாம் எனக்கு பிடிக்கல, உன்னை எனக்கு சுத்தமாக பிடிக்காது, நான் ஃப்ரெண்டாக மட்டும்தான் உன்னை நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்ல, ஹீரோவுக்கு பாவம் மனசே 2ஆக உடஞ்சி போகுது. நம்ம ஹீரோயினும் அப்போ கிளம்பி போனவங்க தான், அதுக்கப்புறம் ஹீரோவை மீட் பண்ணவே இல்லை. அதை தான் இப்போ ஃப்ளாஷ்பேக்காக நினச்சி பார்க்குறாங்க. இப்போது ஹீரோ வந்து ஒரு ஃபயர் ஃபைட்டர், ஹீரோயின் வந்து ஒரு டாக்டர். ஒரு குழந்தை மேலே மாடியிலேருந்து விழப்பாக்குது. பாவம் நம்ம ஹீரோ தான் அவர் உயிரை பணைய வச்சு காப்பாற்றிருக்காரு. அதெல்லாம் நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு தான் இருக்காங்க. நம்ம ஹீரோக்கும் ஹீரோயின் மேலே க்ரஷ் இருந்துட்டு தான் இருக்குது. ஆனால் என்னென்னா ஹீரோயின் கிட்ட நெருங்க முடியல ஹீரோ கிட்ட. ஏன்னா ஹீரோ ஆல்ரெடி ஒரு பொண்ணு கூட இருக்கிறதா ஹீரோயின் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அது இல்லை, அது ஆக்சுவலாக அவங்களோட சிஸ்டர் தான். அது நம்ம ஹீரோயினுக்கு தெரியாமல் அப்படியே அந்த சோகத்திலேயே எடுத்துகிட்டு போய் காரை ஒரு தண்ணி கடியில் விட்டுடுறாங்க. அப்போயும் நம்ம ஹீரோ தான் வந்து காப்பாற்றுறாரு. ஏன் இப்படி பண்ண, எதுக்காக தண்ணிக்குள்ளே போனேன்னா உனக்காக தான் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோக்கும் சுத்தமாக பிடிக்கல. ஏன்னா அப்போ என்ன பிடிக்கலன்ட்டு போயிட்டு இப்போ பிடிச்சிருக்குன்னு சொன்னால் யார் தான் ஏற்றுப்பாங்க. அதனால் ஹீரோயினை அப்படியே விட்டுட்டு போயிடுறாரு. அடுத்த நாள் ஹீரோயின் வந்து எப்படியோ பேசி பார்க்குறாங்க நம்ம ஹீரோ கிட்ட. ஆனால் ஹீரோ சுத்தமாக மூஞ்சி கொடுத்து கூட பேசலை. அங்கே ஹீரோ கூட இருந்தது ஹீரோவோட தங்கச்சி தான் ஹீரோயினுக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ அப்போ ஹீரோ மனசில் நம்ம இன்னும் இருக்கோம் அப்படின்ட்டு ஹீரோயினுக்கு கன்ஃபார்மாக தெரியுது. எப்பப்போல்லாம் ஹீரோயினுக்கு ஹெல்ப் தேவைப்படுதோ அப்பப்போல்லாம் நம்ம ஹீரோ வந்து ஹெல்ப் பண்ணுறாரு. இப்போது ஃபயர் ஃபைட்டராக இருந்த ஹீரோ சோல்ஜராக ஆகிட்டாரு. அங்கேயும் டிரான்ஸ்ஃபர் வாங்கிக்கிட்டு நம்ம ஹீரோயின் வராங்க நம்ம ஹீரோவை பார்க்க. ஆனால் ஹீரோவுக்கு அதெல்லாம் சுத்தமாக பிடிக்கல. எங்கே போனாலும் நம்மளையே சுற்றி வராளே அப்படின்ட்டு கொஞ்சம் காண்டு தான் ஆகுது. இருந்தாலும் ஹீரோ சுத்தமாக மூஞ்சி கொடுத்து கூட பேசல நம்ம ஹீரோயின் கிட்ட. ஹீரோயின் என்ன தான் கிட்ட வந்தாலும் கண்டுக்கிற மாதிரி இல்லை. இப்போ கூட நம்ம ஹீரோ போகிற ஜிம்முக்கே வராங்க. ஆனால் நம்ம ஹீரோயின் கண்டுக்கலை. அப்போ லேசாக கால் வலிக்கு நம்ம ஹீரோயின் விழ, ஹீரோ தான் பாவம் அதெல்லாம் சுளுக்கெல்லாம் எடுத்து விட்டுட்டுருக்காரு. ஆனாலும் ஹீரோயின் வந்து எவ்வளோ தான் முயற்சி பண்ணாலும் பாவம் நம்ம ஹீரோ மனசு ரொம்பவே அடிபட்டதுனால சுத்தமாக நம்ம ஹீரோயின் மேலே கொஞ்சம் கூட காதல் வரவே இல்லை. ஆனால் ஹீரோயின் மேலே இருக்க க்ரஷ்ஷு இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் அந்த பழைய லவ் வரவே இல்லை. அப்போ தான் ஹீரோயின் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, நான் எதுக்காக உன்னை அன்றைக்கி வேணான்னு சொல்லிட்டு போனேன்னு உனக்கு தெரியுமா, உண்மையால் நான் உன்னை லவ் பண்ண தெரியுமா, அன்றைக்கி எதுக்காக அப்படி பிஹேவ் பண்ணேன்னு தெரியுமா, எங்கள் அம்மாவால் தான். எங்கள் அம்மா உன்னை கொன்றுவேன்னு மிரட்டினாங்க. ஃபாரின் நீ போய் டாக்டருக்கு படித்தே ஆகணும்னு சொன்னாங்க. அதனால தான் உன்னை நான் வேண்டான்னு சொல்லிட்டு போனேன். ஆனால் அதுக்கப்புறம் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அந்த பழைய லவ் இன்னும் என்கிட்ட அப்படியே தான் இருக்குது. ஆனால் நீ என்ன மறந்துட்டல அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு போவ, நம்ம ஹீரோவுக்கு பாவம் மனசே உடஞ்சி போகுது. ஏன்னா ஹீரோயின் மனசில் இன்னும் ஹீரோ இருக்க மாதிரி, ஹீரோ மனசில் நம்ம ஹீரோயின் அப்படியே தான் இருக்காங்க. இப்போ கூட பாருங்களேன், ஒரு பெரிய டிசாஸ்டர் நடக்குது. அங்கே பாவம் ஹீரோவுக்கு ஒரு பெரிய அடிபட்டுருது. ஹீரோயின் பாவம் பதறி அடித்து ஓடி வராங்க. ஆனால் நல்ல வேலையாக நம்ம ஹீரோக்கு ஒன்றும் ஆகலை. ஆனால் பிளட்டு தான் நிறைய லாஸ் ஆகிருக்கு. பவன் நம்ம ஹீரோயின் தான் ஹீரோக்காக பிளட்டு கொடுத்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோ மனசு இறங்காமல் இருக்குமா. அடுத்த நாளே ஹீரோயினுக்கு ப்ரப்போஸும் பண்ணிடுறாரு நம்ம ஹீரோ. உடஞ்சி போன 2 பேரோட லவ்வும் திரும்பவும் கிடச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி ஷார்ட் மினி ஸ்டோரியை பார்க்கணுன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஷார்ட் மினி ஸ்டோரியில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பை ஃப்ரெண்ட்ஸ்.